Your seat. Congratulations. Thank you. Mr. Shiva, 1 minute. அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் பண்ணி கொடுத்துறேன். அதுல மேடம் எப்படி? அப்ப நீங்களும் நம்ம ஜாதி தானா? அப்படின்னா? இல்ல வந்தது வராதமா பொம்பளை பத்தி விசாரிக்கிறீங்களே? சும்மா தான் கேட்டேன். ஃப்ரீ டைப் பட் க்ளீன் ஸ்லேட். நான் ட்ரை பண்ணேன், முடியல. நீங்க முடிஞ்ச பாருங்க. லக் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். ரிலாக்ஸ். ஹாய் சிவா. ஹாய் கௌரி. ஓ தேங்க் யூ. எப்படி இருக்க? பயங்கர பிஸி. ஆமாடா, நீ எப்படி இருக்க? குட் கம்பெனி, குட் ஹெல்த், தட்ஸ் ஆல். குட். சார் யாரு? ரொம்ப அழகா இருக்காரு. இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டியா? ஓ ஐ அம் சாரி. ஹி இஸ் மிஸ்டர். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. உன் ஃப்ரெண்டா? யா. தப்பா இருக்கே சிவா. ஒண்ணு உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை மாத்திக்க, இல்ல நீ மாறிக்க. ஹேய். பாய். இன்னைக்கு லஞ்ச் பிரேக்ல சார் யாருன்னு அந்த பொண்ணு கேட்டப்போ என்ன ஏன் இன்சல்ட் பண்ண சூர்யா? நாம வாங்க போங்கன்னு கொஞ்சம் மரியாதையாவே பேசிக்கலாமே. அப்போ உங்களுக்கு என் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கலையா? பிடிக்கலன்னா நான் உங்ககிட்ட பேச மாட்டேனே. தேங்க்யூ. உங்களுக்காக என்ன சில விஷயங்களை மாற்றிக்க முடியாது மிஸ்டர் சூர்யா. வெறும் சூர்யா போதும். கொஞ்சம் கஷ்டம். என்னோட பழகிறதா? நோனோ, ரொம்ப ஈஸி சிவா. உங்களை மாத்துறதா? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்றது. சூர்யா, நான் உத்தமம் இல்லை, அதுக்காக பொம்பளை பொறுக்கியும் இல்லை. எத்தனையோ பொண்ணுங்க என்கிட்ட மல்லிகைப்பூ வாங்கி தர சொல்லி கேட்டிருக்காங்க. நானும் செலவு பண்ணி வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆம்பளைங்க வாங்கி கொடுக்குற மல்லிகைப்பூக்கு மனம் அதிகம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வாங்கி கொடுக்குற மல்லிகைப்பூ வாசனையில் அவங்கக்கிட்ட எனக்கு பிடிக்காத ஸ்மெல் எல்லாம் மறைஞ்சு போயிடுது. லைஃப்பில் நோ சென்டிமெண்ட்ஸ், நோ அட்டாச்மெண்ட்ஸ். பட் நான் காதலிப்பேன். அந்த காதல் தோத்து போகணும்னு கடவுள்கிட்ட சின்சியராக வேண்டிக்குவேன். ஏன் தெரியுமா? அப்போ தானே இன்னொரு பொண்ணை காதலிக்க முடியும். வேலை சம்பாதிக்கிறது பொழுதுபோக்காக, செலவு பண்ணுறது சந்தோஷத்துக்காக. மொத்தத்தில் நான் ஹீரோவும் இல்லை, வில்லனும் இல்லை, ஒரு சராசரி இந்திய பிரஜை. எனக்கும் ஒரு பாலிசி இருக்கு சிவா. என்னோட சுதந்திரங்கிறது உங்களோட மூக்கு நுனி வரைக்கும் தான். உங்க மூக்கை தொடர்றது இல்லை. இதை நான் மெயின்டைன் பண்ணிடுவேன். நீங்களும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டா ஃப்ரெண்ட்ஷிப்ல எந்த ப்ராப்ளம் வராது. ஓகே. வாடி, நீ போய் சாமி கும்பிட்டு வா, நான் இங்கேயே இருக்கேன். ஏன்? உனக்கு வேண்டுதல் அதிகம். சாமியை சுத்தி சுத்தி வந்து சொல்ற வரைக்கும் எனக்கு பொறுமை இருக்காது. ஐயோ, தப்பு தப்பு. கடவுளை திட்டக்கூடாது. நான் ஒன்றும் கடவுளை திட்டல. எனக்கும் கடவுளுக்கும் உள்ள கமிட்மெண்ட்ஸ் ரொம்ப கம்மி. நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா, அவ்வளோதான் என்னோட பிரார்த்தனை. ஏன் உன் ஜீசஸ் தண்டிச்சிருவாருன்னு பயப்படுறியா? முட்டாள்தனமா பேசாத. எங்க தாத்தா ஐயனாருக்கு ஆடு வெட்டி சாராயம் வச்சு சாமி ஆடினவர். எங்க அப்பா எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மதம் மாறிட்டாரு. அதுக்காக எங்க அப்பாவை ஐயனார் ஒன்று அருவாள் தூக்கிட்டு வந்து வெட்ட வரல. நாளைக்கே என் புள்ள மதம் மாறினாலும் அவனை ஜீசஸ் ஒன்று சிலுவையில் அறிஞ்சிட மாட்டாரு. அதெல்லாம் சரி, கோயில் ஒரு தடவை சுத்திட்டு வரலாம். மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். நீ போய் சுத்திட்டு வா, நான் இங்கே இருக்கேன். யாருக்கு அதிக நிம்மதி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். உன்னை திருத்தவே முடியாது. என் சூரியன் நல்லா இருக்கணும். எனக்கு சீக்கிரமா ஒரு வேலை கிடைக்கணும். நாங்க 2 பேரும் எந்த கஷ்டமும் இல்லாம வாழறதுக்கு நீதான் துணை இருக்கணும். முருகா, என் கமலி நல்லா இருக்கணும். சீக்கிரமா நானும் கமலியும் சந்திக்கணும். எங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். சாரி. போங்க. பரவாயில்ல, நீங்க போங்க.
सर्वेभ्यः सर्वसर्वेभ्यो नमस्ते अस्तु रुद्ररूपेभ्यः वामदेवाय नमो ज्येष्ठाय नमः श्रेष्ठाय नमो रुद्राय नमः कालाय नमः कलविकर्णाय नमो फलविकर्णाय नमो बलाय नमो फलप्रमदनाय नमः சாமி. सर्वभूतदमनाय नमो मनोन्मनाय சாமி குங்குமம் கொடுக்காம போயிட்டீங்க. सद्यो जातं प्रपद्यामि सद्यो जाताय वै नमो नमः भवे भवे नाति भवे भवस्वभां भवोद्भवाय யார் நீங்க? நீங்க எதுக்கு குங்குமம் தரீங்க? அர்ச்சகரை கூப்பிட்டீங்க, அவர் வரல. கோவில் பிரசாதம் தானே, எடுத்துக்கங்க. நீங்க வேணும்ட்டு என்ன ஃபாலோ பண்றீங்க. உங்க மனசுல என்ன பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இனிமே இப்படி நடந்தா மரியாதை கெட்டுரும். என்னடி உனக்கு அந்த ஆளோட தகராறு? அந்த ஆள் யார் எனக்கு குங்குமம் கொடுக்க? கோவில்ல யார் வேணாலும் யாருக்கும் குங்குமம் கொடுக்கலாம். அதுக்காக எந்த ஆம்பளை கொடுத்தாலும் வாங்கிக்க முடியுமா? ஏ அர்ச்சகர் கூட ஆம்பளை தானே. நான் அப்பவே சொல்ல உனக்கு கிடைக்கிற நிம்மதியை விட எனக்கு அதிகமா கிடைக்கும்னு. மனசை பத்திரமா பாத்துக்கோ. வாடி போலாம். வழக்கம் போல இன்னைக்கு நம்ம விளையாட்டோட டாபிக் காதல். காதல் பண்றவங்களும் சரி பண்ணாதவங்களும் சரி தோத்து போறவங்க தன்னோட காதலனோட பேசணும். ஓகேவா? ஓகே சரி ஸ்டார்ட். காதல் என்பது எதுவரை கல்யாண காலம் வரும் வரை கல்யாணம் என்பது எதுவரை கழுத்தின் தாலி விழும் வரை. இத பாரு, 5 ரூபா 10 ரூபா வச்சுக்கிட்டு காதலிக்கிற விவகாரம்லாம் என்கிட்ட வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு 1000மோ 2000மோ உன் பாக்கெட்ல இருக்கணும். நான் ஐஸ்கிரீம் சாப்பிடனா கூட 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் சாப்பிடுவேன். முக்கியமா உன்கிட்ட மோட்டார் பைக் இருக்கணும். அப்புறம் என்னென்ன வேணுங்கிறத நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். ஓகேவா? ஏய், உன் காதல் ரொம்ப காஸ்ட்லி காதல்டி. நீ ஒதுங்கிக்க. ஸ்டார்ட். இத பாருங்க, கூழோ கஞ்சியோ ஒரு நாளைக்கு ஒரு வேளை சோறு போட்டா போதும். வருஷத்துக்கு 4 வாயில் புடவை எடுத்து கொடுத்தா போதும். ஆனா காலம்புற எனக்கு கண்ணீர் விட வச்சுட்டு போயிடாதீங்க அத்தா. நீ 15 16வது நூற்றாண்டுல பிறந்திருக்க வேண்டியவ. நீயோ ஒதுங்கு. என்றும் மாறாது நாங்கள் கொண்ட காதல். ஹலோ, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நான் யாருன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாம். நீங்க எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நான் எப்படி இருப்பேன்னு நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம 2 பேரும் ஒருத்தரை பார்க்காமலே காதலிப்போம். ஓகேயா? கண்ணுக்கு தெரிஞ்சு காதலிச்சாலே ஏமாத்திட்டு போயிடுறாங்க. இதுல யாரும் தெரியாமலே காதலிச்சா அவ்வளவுதான். கமலி, யூ அன்ஃபிட் ஃபார் லவ். குட்ஸ் எல்லாம் இறக்கிட்டீங்களா? இறக்கியாச்சு சார். சார் நேற்று நைட் ஒர்க் பண்ண அந்த ஓவர் டைம் அதெல்லாம் கூலி. அப்புறமா பார்த்துப்போம். நான் ஏசி கிட்ட பேசி கிளியரன்ஸ் லெட்டர் எல்லாம் வாங்கி கொடுத்துறேன். ஓகே சார். கேர்ஃபுல்லா இருக்குங்க குட்ஸ். ஓகே ஓகே சார். உங்ககிட்ட அப்புறமா பேசிக்கிறேன். சரி ஓகே சார். சார். மிஸ்டர் சூர்யா, குட் மார்னிங் மேடம். மேடம்லாம் வேண்டாம், வெறும் நெய்யாவே போதும். ஆமா, என்னை பார்த்து ஏன் சிகரெட்லாம் வேஸ்ட் பண்றீங்க? தாராளமா ஸ்மோக் பண்ணலாமே. ஐம் சாரி மேடம், குட்ஸை இப்போ தான் இறக்கியிருக்கோம். இம்போர்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கெல்லாம் ஃபைல் பண்ணிட்டேன். பட் கஸ்டம்ஸில் சில ப்ராப்ளம்ஸ். குட்ஸை நாளைக்கு கிளியர் பண்ணிடுறேன். ஜெய்ப்பூர்ல இருந்து வந்திருக்க டைல்ஸ் இந்த வாரத்துக்குள்ள எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. நீங்க ரொம்ப அழகு, என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றீங்க. ராம்லால் அண்ட் கோக்கு கண்டெய்னர்ஸ் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் உங்க கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. அப்படி பார்க்காதீங்க, என்னால பார்க்க முடியல. ஃபைல்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்றீங்கன்னு சொன்னாங்க. இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்கு. நான் சொன்ன மாதிரி நீங்க ரொம்ப சின்சியரா டிவோட்டடா உண்மையா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். நானும் உங்களுக்கு ரொம்ப சின்சியரா டிவோட்டடா இருப்பேன். நான் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நீங்க காப்பாத்துவீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு நீங்க என் வீட்டுக்கு டின்னருக்கு வரீங்க. நீங்க வரலன்னா ஒண்ணும் இல்ல, நான் கொஞ்சம் விஷயத்தை சாப்பிட்டுருவேன். தட்ஸ் ஆல். ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் சூர்யா.
எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கதவை தட்டும். ஆனா உங்களுக்கு இதயத்தை தட்டுது. என்ன சொல்றீங்க? எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம யாரை காதலிக்கிறோன்றதை விட நம்மளை யார் காதலிக்கிறாங்கன்றதான் முக்கியம்னு. நான் கொஞ்சம் உல்டா டைப். அதென்னங்க உல்டா டைப்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாரை காதலிக்கிறேன்றதான் எனக்கு முக்கியம். அப்படி யாரு காதலிக்கிறீங்க? ஜேனட் ஜாக்சன், ஸ்டெஃபி கிராஃப், மாதுரி தீக்ஷித். தப்பித்தவரி இவங்களை யாராவது ஒரு ஆள் நம்மளை காதலிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேர்ல்டு பாப்புலர் ஆயிடுவோம். இதுக்கும் என் ப்ராப்ளத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? இவங்கள மாதிரி தான் நம்ம நேயா மேடமும். நீங்க ஓகே சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, நாளைக்கே நம்ம ஊர் லோக்கல் பத்திரிகையிலேருந்து இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி வரைக்கும் இந்த பக்கம் நேயா மேடம் போட்டோ, இந்த பக்கம் உங்க போட்டோ, ஃபேமஸ் ஆயிடுவீங்க. சிவா, கணுக்கால் தெரியிற சேலையில வர அழகு முழங்கால் தெரியிற கவுன்ல வரது இல்லைங்க. ஓகே, வேணா நேயா மேடத்தை 8 முறை சேலை கட்ட சொல்லி கணுக்கால் ரசிச்சே காதல் பண்ணுங்க. டோன்ட் பி சிலி சிவா. இது பாருங்க, நான் குடிச்சிட்டு ஓடுறேன்னு நினைக்காதீங்க. இந்த வயசுல உடம்போட நிர்வாணத்தை ரசிக்கணும். வயசானதுக்கு அப்புறம் மனசோட நிர்வாணத்தை ரசிக்கணும். 7:30 சிவா, நேயா மிஸ் 8 மணியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே?
சிட்டு சிட்டு சிந்தது சிட்டு வாங்க உட்காருங்க. நீங்க சிகரெட் பிடிப்பீங்கன்னு தெரியும். நான் தான் வாங்கி வச்சேன். பிடிச்சிருக்கா? ஆஷ்ட்ரே. 1 minute. நீங்க பிடிக்கிற சிகரெட் எனக்கு பிடிக்கல. அதுக்காக சிகரெட் பிடிக்கிறது விட்டுற வேணாம். That's manliness. I like it. இந்த சிகரெட் எல்லாம் நானே செலக்ட் பண்ணி வாங்கினேன். நீங்க செலக்ட் பண்ணி பிடிங்க சூர்யா. இதுல எதுவுமே எனக்கு திருப்தி இல்லை மேடம். ஏதாவது ஒன்று பிடிக்கணும், அதுல திருப்தி வேணும் சூர்யா. நான் இல்ல இவ்வளோ நாள் சலனப்படாம இப்போ உங்ககிட்ட சலனப்படல. ஐம் ஹாப்பி சூர்யா. ஐம் வெரி ஹாப்பி. அது உங்க தப்பு மேடம். வாட் டு யூ மீன்? மேடம், நான் ஒன்றும் உத்தமம் இல்லை, பட் அதுக்காக பொம்பளை பொறுக்கும் இல்லை. நான் நிறைய பொண்ணுங்களுக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆம்பளை வாங்கி கொடுக்குற பூவுக்கு மனம் அதிகம். ஆனா அதே மல்லிகைப்பூ மனத்துல எனக்கு பிடிக்காத ஸ்மெல்லாம் மறைஞ்சு போயிடும். நீங்க ஓகேன்னு சொன்னா உங்களுக்கும் மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்குறேன். நான் காதலிப்பேன், பட் அந்த காதல் தோத்து போகணும்னு ஆண்டவன் கிட்ட சின்சியரா வேண்டிப்பேன். அப்பதானே இன்னொரு பொண்ணு காதலிக்க முடியும். நான் எதுலையுமே திருப்தி அடையாதவன். உங்ககிட்ட திருப்தி அடைவேன்னு எதிர்பார்க்காதீங்க. என்கிட்ட இருக்கிற ஒரே நல்ல பழக்கம், நான் என்னை பத்தி நான் உண்மையை சொல்லுவேன். இதுக்கெல்லாம் ஓகே, நான் வண்டி அனுப்புங்க, உங்க வீட்டுக்கு வரேன். குட் நைட். சிவா, தேங்க்யூ so very much. எனக்கு எதுக்கு மேடம் தேங்க்ஸ் சொல்றீங்க? சூர்யா ரொம்ப நல்லவன். ஒரு நல்லவன் சொன்னதுக்கு தேங்க்ஸா? சிவா, நீங்க ஷிப்புக்கு தானே போறீங்க? சூர்யாவை கொஞ்சம் இங்க வர சொல்லுங்க. ஓகே. அதோ சூர்யாவே வராரு. மேடம், நான் ஷிப்புக்கு போயிட்டு வரேன். ஓகே. குட் ஈவினிங் சூர்யா. குட் ஈவினிங்.
ஐம் சாரி. எதுக்காக சாரி சொல்றீங்க? போங்க, தெரிஞ்சுக்கீங்க. குட் ஈவினிங் மேடம். வாங்க சார். நான் லவ் பண்ணுவேன். ஆனா அந்த லவ் ஃபெயிலியர் ஆகணும்னு கடவுள்கிட்ட சின்சியரா வேண்டிக்குவேன். அப்பதானே இன்னொரு பொண்ணை லவ் பண்ண முடியும். இல்ல சார்? இந்த மாதிரி டயலாக கடன் வாங்கி என்கிட்ட பேசினா நான் ஏமாந்துருவேன்னு நினைச்சீங்களா? சூர்யா, நான் ஒன்னு செலக்ட் பண்ணா அது தப்பாவே போகாது. நீங்க என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ரொம்பவே தப்பு கணக்கு போடுறீங்க மேடம். நான் சூரியனையே விழுங்கி காட்டுவேன் சூர்யா. பாத்துங்க, தொண்டையில சிக்கிக்க போகுது. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், அன்லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகும் போல இருக்கு. நீங்க வேணா கிளம்புங்க. சூர்யா, வண்டி எடுங்க. எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது மேடம். ஓகே, யூ கேரி ஆன். ரொம்ப ரஷ்ஷா இருக்குடி. நெக்ஸ்ட் பஸ்ல போலாம். கொஞ்சம் வெயிட் பண்றீங்க. என்னப்பா அது போஸ்ட் ஸ்ட்ரைக்கு போய் முடியாது போல இருக்க. அதான் தொடர் வேலை நேரத்தை எழுதி வச்சிருக்காங்களா, அப்புறம் எப்படி? கம்மியா இருக்குடி. அங்க பாருடி வாளு. உனக்கு கொழுப்பு ஜாஸ்திடி. ஏய், எப்ப பார்த்தாலும் நீயும் முடியவே இருக்க. அந்தால பார்த்தாலும் அப்படிதான் தெரியுது. நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணீங்கன்னா சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். நீ வேணா லவ் பண்ண. பண்ணிடுவேன். ஆனா எனக்குன்னு ஒரு அத்தை பையன் இருக்கானே. சூர்யா, அப்படியே திரும்பி சைடில் பாருங்களேன். நீங்க மனசுல கற்பனை பண்ணி வச்சிருக்கிற மாதிரி ஒரு சராசரி இந்திய பெண். பார்த்தேன், எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? இவங்களே பிடிக்கலையா? பேசாம நானே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தோணுது. தாராளமா கல்யாணம் பண்ணிக்கங்க. ஆனா உங்க ஸ்டெஃபி கிராஃப் மாதிரி டிக்ஷன்லாம் என்ன ஆகுது? அவங்க லவ் பண்றதுக்கு, இவங்க குடும்பம் நடத்துறதுக்கு. என்ன சூர்யா, என்ன யோசிக்கிறீங்க? சராசரி இந்திய குடிமகனோட மென்டாலிட்டி தான் எனக்கும். கொண்டாட்டி இழுத்து போத்திட்டு இருக்கணும், மற்றவெல்லாம் கவர்ச்சியா இருக்கணும். சிம்பிள். அப்போ இவங்க சரியா இருப்பாங்க. போய் ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. என்னாச்சு சிவா, உங்க மிஸ்ஸஸ் மிஸ் ஆயிட்டாங்களா? அவங்க எனக்கு மிஸ்ஸஸா வரணும்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா உங்களால மிஸ் ஆகவே முடியாது. பிதாசுதன் பரிசுத்த ஆவியினாலே ஆமன். இனிய இயேசுவின் திரு இதயமே, என்றென்றும் என் அன்புக்கு முற்றிலும் உரியவர் நீரே. என் உயிரின் ஒரே காவலர் நீரே. என் வாழ்நாளில் நான் செய்த குற்றங்களை எல்லாம் களைந்து மன்னிப்பவர் நீரே. தயாளம் நிறைந்த இயேசுவின் திரு இதயமே, உமது விண்ணகத் தந்தையின் திருமுன் எனக்காக பரிந்துரைத்து நீதியின் தீர்ப்பிலிருந்து என்னை காத்தருளும். பிதாசுதன் பரிசுத்த ஆவியினாலே ஆமன். இப்போது வேலை வாய்ப்பு பெற மன்றாட்டு. எல்லாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, வேலை வாய்ப்பற்று உள்ள ஊட்டியைச் சேர்ந்த கமலிக்கு உதவியருமாறு வேண்டுகிறோம். கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை மனதில் கொண்டு கர்த்தரை துதிப்போமாக. கமலிக்கு வேலை கிடைக்க அவரை பிரார்த்திப்போமாக. கமலி, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ரொம்ப நன்றி ஃபாதர். இருக்கட்டம்மா. ஃபாதர், இவதான் என் ஃப்ரெண்ட் கமலி. வணக்கம் ஃபாதர். God bless you my child. உனக்காகத்தான் பிரார்த்தனையாமா? ஆமா ஃபாதர். ஒரு வேலை இருக்கு, போறியாமா? சொல்லுங்க ஃபாதர், போறேன். சிங்கப்பூர்ல தமிழ் சொல்லி கொடுக்கறதுக்கு 2 டீச்சர் வேணும்னு சொன்னாங்க.
2 வருஷம் கான்ட்ராக்டு, 15,000 ரூபா சம்பளம் தருவாங்க. நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன். நீயும் போறியாம்மா? தேங்க்யூ ஃபாதர். அக்கா மாமாவோட வந்து கஷ்டப்படுறதா ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. அந்த கஷ்டத்துக்கு ஒரு விடிவு ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க. வேண்டாம் ஃபாதர், அந்த வேலை வேண்டாம். ஏன் வேண்டான்னு விட. ஐம் சாரி ஃபாதர், என்னை மன்னிச்சிடுங்க. பரவாயில்லம்மா, கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். ஏய் ஜென்சி, ஏய் ஜென்சி. என்ன வேணும் மேடம்? நீங்க தான் வேணும். மிஸ்டர் சூர்யா, இந்த மாசம் நம்ம கிளியர் பண்ணி ஃபார்வர்ட் பண்ண எல்லா டீடைல்ஸ் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு சாயந்தரம் கண்டெய்னர் வந்த கப்பலுக்கு வந்துருங்க. இட்ஸ் ஒஃபிஷியல், மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க மிஸ் ஆயிட மாட்டீங்களா மேடம்? சூர்யாவுக்கு மிஸ்ஸஸ் ஆன பிறகு தான் நான் மிஸ் ஆவேன். அண்டர்ஸ்டாண்ட்? என்ன வாட்ச் பார்த்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, ஏதோ ஒஃபிஷியலாக முக்கியமான விஷயமா மேடம் உடனே ஷிஃப்ட் வர சொல்லியிருக்காங்க. பஸ் வேறு லேட் ஆகுது. ரூம் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்குள்ளே லேட் ஆகிடும் போல இருக்கு சிவா. அப்போ வாங்க ஒரு ஆட்டோவில் போயிடுவோம். ஆட்டோ உட்காருங்க சூர்யா. சூர்யா, நீங்க முன்னால போயிட்டு இருங்க, நான் பின்னால் வரேன். ஏன் என்னாச்சு? அங்க பாத்தீங்களா, அன்னைக்கு மிஸ் ஆன என்னோட வருங்கால மிஸ். ஆல் தி பெஸ்ட் சிவா. தேங்க்யூ. அடையாருக்கு போங்க. ஏன்டா ரவி, வாட்டத்தில் லெட்டர் வந்துச்சா? 10 நாளாக போஸ்டர் ஸ்ட்ரைக் நடந்துச்சுல்லடா, நேத்தானே முடிஞ்சது. இனிமே தான் வரும். ஸ்டேக்லாம் எனக்கு பணமே இல்லைப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் முடிஞ்சில்ல, வந்துடும். ஹலோ, வணக்கங்க. யார் நீங்க? உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனா எனக்கு உங்களை தெரியும். நீங்க ஊட்டியா? திருச்சி சொந்த ஊர். இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது மெட்ராஸ்ல. அப்பா ரிட்டையர்டு தாசில்தார், அம்மா ஸ்கூல் டீச்சர். ஓஹோ. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு இருந்தேங்க நான். என்ன? இல்ல, அன்னைக்கே 11D சிட்டி பஸ்ல உங்களை பார்த்தேன், கேட்கலான்னு தோணுச்சு. அதுக்குள்ள நீங்க இறங்கி போயிட்டீங்க. என்ன கேட்கலாம்னு தோணுச்சு? நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா எங்க அப்பா அம்மாவோட முறைப்படி உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு. என்ன பஸ் ஸ்டாப்ல கலாட்டா பண்றீங்களா? நியாயமான விஷயம். ஒரு பொண்ணு சத்தம் போட்டா 4 பேர் சப்போர்ட்டுக்கு வருவாங்க. ஆனா ஒரு விஷயம், நீங்க ஊட்டின்னு சொல்லிட்டீங்க, தேடி கண்டுபிடிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. நிச்சயமா ஒரு நாள் எங்க அப்பா அம்மாவோட வந்து உங்களை பொண்ணு கேட்காம விட மாட்டேன். வரேங்க. கொஞ்சம் இருங்க. ஏன் சம்மந்தம் இல்லாம குழப்பம் பண்றீங்க? ஏங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றது ஒரு குழப்பமாங்க? இங்க பாருங்க, நான் ஏற்கனவே ஒருத்தரை காதலிக்கிறேன். அதுவே வீட்டுக்கு தெரிஞ்ச குழப்பம் ஆயிடுங்க. ஒருத்தரை காதலிச்சுட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்றதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் நாட்டில் சகஜமா நடக்கிறதாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஜாலிக்காக ஒருத்தரை காதலிச்சுட்டு சந்தோஷத்துக்காக இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு இல்லைண்ணா. நாங்க 2 பேரும் ஒருத்தரை பார்க்காமலே காதலிக்கிறோம். ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் குழப்பறேன்னு சொல்லிட்டு நீங்க தான் பயங்கர குழப்பவாதியா இருக்கீங்க. உங்களை மாதிரி கேரக்டர்லாம் மியூசியத்தில் வச்சு டிக்கெட் போட்டு பார்க்கலாமே தவிர கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த முடியாது. நான் தான் என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வரமா? சாரி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனா? இட்ஸ் ஆல் ரைட் மேடம். ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணா அதை லவ் பண்றோம்னு அர்த்தம் இல்ல மேடம், ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் லேட்டா வந்தா கூட நம்ம வெயிட் பண்றோம். அதுக்காக ட்ரெயினை நம்ம நேசிக்கிறோம்னு அர்த்தம். நீங்க ரொம்ப குதர்க்கமா பேசுறீங்க. அது உங்களோட பேசும்போது மட்டும். நான் உங்ககிட்ட பர்சனலா பேசணும். ஒஃபிஷியலா பேசணும்னு தானே வர சொன்னீங்க? நோ, இட்ஸ் அன்அஃபிஷியல். I like it, Surya. I like it very much. உங்க அன்அஃபிஷியல் மேட்டரை பத்தி பேசுங்க. ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க. நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. ஆடிட்டர் கிட்ட கன் பண்ணுங்க.
நேயா பேசுறேன் சார். நான் கேட்கறதுக்கெல்லாம் எஸ்டிமேஷன் கொடுங்க. அடையார் பங்களா 2,75,00,000. இப்ப நான் இருக்கிற வீடு 1,40,00,000. ஊட்டி பங்களா 75,00,000. ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ் எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. தேங்க்யூ சார். இதெல்லாம் டோட்டலா எவ்வளோ சூர்யா? 22,14,00,000. 22,14,00,000. இதுக்கெல்லாம் சொந்தக்காரினா என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா? விலை பேசுறீங்களா? சூர்யா இங்க கொஞ்சம் கை வைங்களேன் ப்ளீஸ். ப்ளீஸ் சூர்யா. இப்ப கையை எடுங்களேன். நான் உங்களை எவ்வளவு பைத்தியக்காரத்தனமா லவ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுதா? ஏன் ஏன் எனக்கே தெரியலையே. நான் இது நாள் வரைக்கும் இப்படி எல்லாம் இருந்ததே இல்லை தெரியுமா சூர்யா? இப்ப மட்டும் என்னாச்சு? எனக்கு அழகு இல்லையா? படிப்பு இல்லையா? நான் கவர்ச்சியா இல்லையா? இல்ல இந்த எக்ஸ்போஷர் பத்தலையா? நீங்க என்ன லவ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் சூர்யா? ப்ளீஸ் என்ன பண்ணணும் சொல்லுங்க. நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் மேடம். நோ போய் சூர்யா, நீங்க போய் சொல்றீங்க. என்னை ஏமாத்த முடியாது. அன்னைக்கு கேட்டவ மாதிரி நடிச்சீங்க, இன்னைக்கு காதலிக்கிறேன்னு போய் சொல்றீங்க. ஐ டோன்ட் பிலீவ் எனி ஆஃப் இட். ஐ டோன்ட் பிலீவ் யூ. எனக்கு பைத்தியம் பிடிச்சிரு போல இருக்கு. என்னால சாப்பிட முடியல, தூங்க முடியல. எதுக்காக ஜெய்ப்பூர்ல இருந்து வந்தீங்க சொல்லுங்க. என்கிட்ட என்ன தப்பு இருக்கு சூர்யா? என்கிட்ட என்ன தப்பு இருக்கு? விடுங்க, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் எமர்ஜென்சி செக் பண்ணுங்க. ஷட் அப் மேடம். உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா லவ் பண்ண முடியாது. அப்ப ஒண்ணு செய்யுங்க, என்ன கொன்னுடுங்க. எஸ் சூர்யா, யூ கில் மீ. நான் செத்துட்டா எனக்கு நிம்மதி. நான் ரொம்ப அலையிற மாதிரி எனக்கே வெக்கமா இருக்கு. ஆனா முடியலையே. நான் நல்லா தானே இருந்தேன். உங்களை பார்த்த நிமிஷத்துல இருந்து இப்படி ஆயிட்டேன். நான் செத்து போயிட்டா. இப்பவே இந்த நிமிஷமே செத்து போயிட்டா. இங்க இருந்து விழுந்து செத்து போயிட்டா. எஸ் I'll do it. மேடம் மேடம் என்னாச்சு உங்களுக்கு? ப்ளீஸ் ரிலாக்ஸ், ப்ளீஸ் ரிலாக்ஸ். இது போதும் சூர்யா, இந்த டச் போதும். ஒரு நாளைக்கு என்ன முழுசா தொடுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்குவேன். குட் நைட் சூர்யா. குட் நைட். கமலி, இவ்வளவு நாள் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த தடவை தான் நான் உன்னை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்டி அப்படி சொல்ற? இல்ல, கிடைச்ச வேலையை வேணான்னுட்டேன். சம்பந்தம் இல்லாம கோவப்படுற. யாரோ ஒருத்தர்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு சிடு சிடுன்னு பேசினேன். கோயில்ல கூட சண்டை போட்டேன். ஏண்டி இப்பெல்லாம் ரொம்ப சீரியஸ் ஆயிடுற? சொல்லு கமலி. எல்லாம் ஒரு தற்காப்புக்காக தான். அப்படின்னா? அந்த ஆளை பார்க்கும் போதெல்லாம் என்னையும் அறியாமலே என் மனசு அவர்கிட்ட ஏற்றுக்கிட்டு போச்சு. எங்கே நான் அவரை லவ் பண்ணிடுவேணும்னு பயமா இருந்துச்சு. அதனால தான் எரிஞ்சு எரிஞ்சு பேசினேன். உன் மனசுல அப்படி ஒரு அவஸ்தை இருந்தா அவர்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கலாமே. உன்னை ஏண்டி நீயே வதச்சிக்கிற? நான் ஏற்கனவே ஒருத்தரை லவ் பண்றேன். யார் இது? சூர்யா. ஓ, உன் பேகு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சாரு அவரா? எல்லாருடைய காதலும் கண்கள் ஆரம்பிச்சு இதயத்துல முடியும்னா எங்க காதல் இதயத்தில் ஆரம்பிச்சு கண்கள்ல முடியணும்னு எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம். அப்படின்னா நாங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காமலேயே காதலிக்கிறோம். அப்போ ஆனா உருவம் தெரியாம காதலிக்க கூடாது. நீ வண்ணத்து பூச்சை பார்த்திருக்கியா? பார்த்திருக்கேன். எங்க? கோப்டெக்ஸ் விளம்பரத்துல. நான் தோட்டத்துல பறந்து தெரியறப்ப பார்த்திருக்கேன். நீ வெறும் நேர்ல நம்புறவ, நான் நிஜத்தை பார்க்கறவா. என் காதல் உனக்கு போக போக புரியும். சரி, டைம் ஆயிடுச்சு. அக்கா மாமா கேட்டதா சொல்லு. உன்னோட காதல் வளர என் வாழ்த்துக்கள். சிவா, 1 minute. ஓ, நீங்க இங்க இருக்கீங்களா? நான் நீங்க மாடியில பாட்டு கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன். சூர்யா, பஸ் ஸ்டாப்ல அந்த பொண்ணு பயங்கரமா போர் அடிச்சிட்டா. தாங்க முடியல, சினிமா தியேட்டருக்கு போயிட்டேன். அதான் லேட் ஆயிடுச்சு.
அது என்னமோ ஒரு காதல்னு சொன்னாப்ல. இந்த பழங்காலத்து கதைகள் எல்லாம் சிவா வருமே. ப்ளீஸ். அதாவது மத்தவங்க காதல் பிரச்சனை நமக்கு எதுக்கு? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. இந்த லெட்டரையும் பேஜரையும் மேடம் கிட்ட கொடுத்துருங்க. என்ன லெட்டர் இது? என் ரெசிக்னேஷன் லெட்டர். என்ன உங்களுக்கு பைத்தியம் கிட்டியம் பிடிச்சிருக்கா? சிவா, உங்களுக்கே தெரியும் ஒருத்தருடைய சுதந்திரங்கிறது. ஒருத்தரோட சுதந்திரன்றது அவங்க மூக்கு நுனி வரைக்கும் தான், மூக்க தொடர்றது இல்லம்பிங்க. இந்த பாருங்க, என்ன கேட்டா அதெல்லாம் வேணாம்னு தான் சொல்லுவேன். அப்ப நான் கிளம்புறேன் சிவா. சூர்யா ப்ளீஸ் நல்லா யோசிச்சு பாருங்க. தயவு செஞ்சு சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல? அப்புறம் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணா இந்த மூக்கு மேட்டர் எல்லாம் வரை நீங்க சொல்லுவீங்க. அது என்னோட கேரக்டர் சிவா. இந்த பாருங்க, ஆஸ் அ ஃப்ரெண்ட் நான் சின்சியரா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பத்தை வச்சுக்கிட்டு நீங்க அவஸ்தைப்பட்டு இருக்கீங்க. அதை முதல்ல ரெக்டிஃபை பண்ணுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. வரேன் சிவா. சூர்யா ஷூர் கொடுத்துட்டுமா? கொடுத்துருங்க.